ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 18/10/2025 16/11/2025 வரலும் இருக்கக்கூடிய நாட்கள் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம்னு சொல்கிறோம். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின்படி 4வது ராசின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் குரு அதிசாரத்தில் இருக்கார், கேது சிம்மத்தில் இருக்கார், சுக்கிரன் நீச்சப்பட்டு போய் கன்னியில் இருக்கார், புதன் துலாத்தில் இருக்கார், சூரியனும் துலாத்தில் இருக்கார், செவ்வாயும் துலாத்தில் இருக்கார். அது தவிர கும்பத்தில் பார்த்தோம்னா சனி வக்கரகதியில் இருக்கார், ராகுவும் இருக்கார். இந்த மாதத்தில் வந்து விசேஷம் என்ன அப்படின்னா, சுக்கிரன் நீச்சப்பட்டு போயிட்டாரே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நீச்ச பரிவர்த்தனையாயிருக்கார், ஆட்சி பெற்று போனதற்கு சமம். ஏன்னா சுக்கிரனும் புதனும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை யோகம் வருது, மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். சரி, இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 27/10/2025 அப்போ செவ்வாய் அதாவது 18ஆம் தேதி மாதம் பிறந்து ஒரே வாரம் ஒரு 10 நாளைக்குள்ளே செவ்வாய் விருச்சிகத்துக்கு போகிறார், அவருடைய ஆட்சி வீட்டுக்கே போகிறார். பெரிய விசேஷம். சுக்கிரனும் இந்த மாத கடைசி, அதாவது கிட்டத்தட்ட 3/11/2025 இந்த மாதத்தில் 20 நாள் போனதுக்கப்புறம் அவர் மாறுறார், அவர் ஆட்சி பெற்று போகிறார். அதனால் பெரிய விசேஷம் கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் மொத்தமே சுக்கிரன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்றோ இல்லை தனித்து ஆட்சி பெற்றோ இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலமாக, ஐஸ்வர்யங்கள் பொங்கக்கூடிய காலமாக இருக்க போகிறது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 18/10/2025 அன்றைக்கே தன்தெராஸ்ன்னு சொல்லுவாள், தனத்ரயோதசி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த திரையோதசி லக்ஷ்மியை குபேரனையும் லக்ஷ்மியையும் வணங்கினோமே ஆனால் சாயந்தரம் உங்களால் முடிஞ்சது தங்கம் வாங்க முடிஞ்சதுன்னா வாங்குங்கோ, இல்லை துவரம்பருப்பு, அரிசி, வெல்லம் இது வாங்கி வச்சுட்டு, இல்லை உப்பு இது வாங்கி வச்சுட்டு பண்ணலையானால் மிகவும் விசேஷம். அதை தவிர தானங்கள் கொடுக்கறதுக்கு ரொம்பவும் ஏற்றமான காலம். இந்த மாதம் தீபாவளி வருது. எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். முதல்ல அதை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி நிறை குறைகளையும் சொல்லி வரக்கூடிய என்னுடைய சேனலை எடுத்து கொண்டு போகக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். 20ஆம் தேதி தீபாவளி, அதாவது சதுர்தசி தீபாவளி வருது. அதுக்கப்புறம் அமாவாசை, துலா அமாவாசை மிகவும் சிரேஷ்டமானது. துலா அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் கந்த சஷ்டி, அதாவது 27/10/2025 கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் அன்னைக்கு. சஷ்டி விரதம் முதலே ஆரம்பிச்சிடும், அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்தே சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிடும், சூரசம்ஹாரமும் வந்துடும். பௌர்ணமி விரதம் வருது இந்த மாதம். என்றைக்கு அப்படின்னா 5/11/2025 பௌர்ணமி, ஐப்பசி பௌர்ணமி. என்ன விசேஷம் அப்படின்னா, ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம்னு சொல்லுவாள். அன்னாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றம். அதுவும் இந்த பிரகதீஸ்வரர் கோவில், தஞ்சை பெரிய கோவில், அந்த சோழர்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லையும் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். சிவன் கோவில் எல்லாமே அன்னாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். சரி, இந்த மாதம் ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்கும், அதை தவிர என்னென்ன காலகட்டங்களில் அவள் தடிச்சு போகிறது நல்லது அப்படின்றதையும் பற்றி பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் செவ்வாய் 7ஆம் இடத்துலே இருக்கார். உங்களுடைய ராசியை பார்க்குறார். இந்த மாதம் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியே பார்க்கறதுனால எல்லா விதமான விஷயத்திலையும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் சுமூகமாக கையாளக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பொதுவாகவே பார்த்தோம்னா மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களை மாத கிரகங்கள்னு சொல்லுவோம். இந்த 4 கிரகங்கள் வச்சு தான் மாதத்தினுடைய மாற்றங்கள், ஏற்றங்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியும். இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி சமசப்தமத்தில் இருக்கார், நீச்சப்பட்டு போயிருக்கார். 7ஆம் இடத்துல இருந்தாலும் நீச்சப்பட்டு போயிருக்கார். நீச்சப்பட்டாலும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால ஆட்சி பெற்ற சுக்கிரனோட சூரியன் இருக்கிறதா கணக்கு வச்சுட்டோமே. ஆனால்
சூரியன் வந்து நீச்ச பங்கம் அடையிறதுக்கு சமமாகும். நீச்ச பங்கம் அடைஞ்சதுன்னா பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். அரசாங்கத்திலிருந்து சன்மானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய, நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே நிச்சயமாக இருக்கும். இந்த மாதம் மொத்தமே சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன், அதாவது சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகமாகவோ இல்லைன்னா ஆட்சி பெற்றோ, அதாவது 3-11 பார்த்தாலேயானால் சுக்கிரனும் வந்து 7ஆம் இடத்துலேயே வந்து ஆட்சி பெற்று போயிடுறார். அதனால் பார்த்தாலேயானால் திருமண பாக்கியம் இந்த மாதத்தில் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் 6-7 பரிவர்த்தனையில் இருக்கிறது. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போகிறதுனாலையும் கண்டிப்பாக திருமண யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இதற்கு மேலே பார்த்தாலேயானால் 27/10/2025 அன்றைக்கி செவ்வாயும் வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மாறுறார். மறைந்த இடத்துலேருந்து பொருள் தானம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ராசிநாதனே மறைந்த இடத்துல போய் இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. குருவினுடைய பார்வை வந்து உங்களுடைய ராசிநாதனுக்கு உணர்றதுனால எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த மாதத்தில் புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வந்து தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் வந்து எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும். அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனால் பார்த்தேன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் வந்து சுப கடன்களாக இருக்கும். என்ன சுப கடன்கள் இருக்கும்? வீடு வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 4ஆம் இடத்துலையே போய் குரு பகவான் போய் உட்கார்ந்துருக்கார். அதிச்சாரமானாலும் குரு பகவான் 4ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிநாதனை வந்து 27ஆம் தேதியிலேருந்து பார்க்குறார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதனால் திடீர் பணவரவு, அதாவது புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, கடன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும். சரி, இந்த மாதத்தில் மொத்தமாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோமேனால், இந்த ஐப்பசி மாதம் விஸ்வாவசு வருஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. சூரியன் 7ஆம் இடத்தில் இருந்தாலும் 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் நீச்சப்பட்டாலும் நீச்ச பங்கம் அடையிறதுக்கு சமமாக இருக்கிறதுனால புதிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதுவும் வந்து கூட்டு தொழிலில் திடீர் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக பெருமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, கடன் வந்து சுப கடன்களாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 2ஆம் அதிபதியான சுக்கிரன் பரிவர்த்தனையில் வந்து ஆட்சி பெற்று போகிறார். அது தவிர அவரே ஆட்சி பெற்று போகக்கூடிய காலகட்டமாகவும் வருது. இந்த காலகட்டத்தில் பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பேச்சு திறமையினால் எல்லாவற்றையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கும் போது உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. குருவின் பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகுவும் சனியும் இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். திடீர் மாற்றங்கள் இருக்கும். தொழிலில் வந்து உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில் சீரான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் சில நாட்களை நீங்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்கிறது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டங்களில் செய்யக்கூடியதுன்னா சந்திரன் 8ஆம் இடத்துல மறையும் பொழுது இந்த பிரச்சனைகள், அதாவது உங்களுக்கு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய பிரச்சனைகள் வரக்கூடும். அந்த காலகட்டம்ன்றது வந்து 23/10/2025 25/10/2025 வரலும் உண்டான நாட்களாக இருக்குது. இந்த சந்திராஷ்டம காலத்தில் ஏற்கனவே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் போய் தான் ஆகணும், இல்லை அந்த வேலையை செஞ்சு தான் ஆகணுன்ற கட்டாயத்தில் இருந்தீங்களே. ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம், அதாவது கோவிலில் போய் ஒரு 1/2 டம்ளர் பால் வந்து அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்க பக்கத்தில். அதனால் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதம் வந்து ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர காவிரி ஸ்நானம் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு இந்த காலகட்டம் ஐப்பசி மாதம் பெரிய ஏற்றத்தோடு இருக்கும்னு சொல்கிறேன்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.